பிக் பாஸ் பார்த்தாரு, இந்த ராஜா ராணி டாஸ்க்கால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் ஒரு ரேங்கிங் டாஸ்க் போட்டு விட்டார். எல்லா சீசன்லேயும் அந்த ரேங்கிங் டாஸ்க் வந்து செம்மையாக இருக்கும், சூப்பராக பண்ணுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த சீசனில் என்னென்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாரு. என்னென்னா கனி, அமித், விக்ரம் இவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டு இவங்க தான் இந்த ரேங்கிங் டாஸ்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இத்தனை நாள் ஆச்சு இவங்க எல்லாருக்கூடயும் பழகிட்டீங்க. ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறது வந்து நல்ல மெச்சோர்டாக நடந்துக்கிறவங்க, லாஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிறுபலத்தனமாக நடந்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 3 பேரும் கனி, அமித் அண்ட் விக்ரம் 3 பேரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ரேங்க் போடணும். அது வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லோரும் செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ரேங்க் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரேங்க் வந்து சபரிக்கு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரேங்க் வந்து சுபிக்ஷாக்கு, தேர்ட் ரேங்க் வந்து கெமி, ஃபோர்த் ரேங்க் வந்து சாண்ட்ரா, ஃபிஃப்த்து வந்து பிரஜன், சிக்ஸ்த்து வந்து வியானா, செவன்த் வந்து அரோரா, எயித்து வந்து ரம்யா, நைன்த்து வந்து திவ்யா, 10th வந்து கமர்தன், 11th வந்து கானா வினோத், 12th வந்து எஃப்ஜே, அப்புறம் 13th வந்து பார்வதி அண்ட் 14th வந்து திவாகர். இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாரெல்லாம் ரிவோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு இந்த 13th ரேங்க் வந்து கண்டிப்பாக ஓகே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரம்யா சொல்கிறாங்க, எனக்கு ரேங்க் போட்டு டிசைட் பண்ண நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான், பட் இது டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து திவ்யா சொல்கிறாங்க, இவங்க 3 பேத்துக்குமே இது எதையுமே சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அப்புறமா வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ரேங்க் 3 பற்றியும் இப்போ கம்ப்ளீட்டாக நான் ஓகே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுபிக்ஷா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கேமில் பார்க்கக்கூடாது, அது வேறு. இருந்தாலும் சுபி வந்து அதிகமாக வியானாவை விட்டு கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. பட் வியானா எப்போயுமே வந்து சுபிக்ஷா விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ரேங்க் சபரி, செகண்ட் ரேங்க் சுபிக்ஷா, தேர்ட் ரேங்க் கெமிங்கிறது வந்து நான் 100% ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு சண்டை நடக்க போது. இந்த டாஸ்க் வந்து நைட்டு தான் நடந்திருக்கு, அது ப்ரோமோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.